ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி ஆர்த்தி இவங்களோட விவாகரத்து விஷயத்தில் ஜெயம் ரவி மோஸ்ட்லி தனக்கு சுயமரியாதை அப்படின்ற ஒன்று இல்லை. அந்த வீட்டில் எனக்கு மரியாதை கிடைக்கல, வேலைக்காரவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை கூட எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு 10 வருஷம் ரொம்பவே லவ்வாக இருந்துச்சு. அடுத்த 2 வருஷம் கன்ஃபியூஷன்லேயே இருந்துச்சு. அடுத்த 3 வருஷம் நான் ஒரு நாயாக கூட மதிக்கப்படலை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆவேசமாக பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தப்போ கார் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். என்னோட பேன் கார்டில் ஆதார் கார்டிலேருந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு வரைக்கும் என்ன அப்படின்னா ஆர்த்தி கையில் தான் இருந்துச்சு. நான் சம்பாரித்த மொத்த காசும் பார்த்திங்க அப்படின்னா ஆர்த்தியும் அவங்க அம்மாவும் தான் அனுபவிச்சாங்க. ஸோ ஆர்த்தி எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவாங்க. நான் ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் செலவு பண்ணால் கூட என்னோட உதவியாளர்கள்ட்டலாம் அவர் என்ன செலவு பண்ணார் என்ன ஏதுன்னு கணக்கு கேட்பாங்க. இது எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அவரோட அக்கௌண்ட் பேலன்ஸ்லாம் இப்போ ரொம்பவே கேள்விக்குறியான நிலைமையில் இருக்கதாகவும் சொல்லியிருந்தார். இதுக்கு பல நாட்களுக்கு முன்னாடி நம்ம விக்ரம் பார்த்திங்க அப்படின்னா விருது விழாவில் இவர் சொன்ன அதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கையில் காசு வச்சுருக்க பழக்கம் கிடையாது. நான் ஜெயம் ரவி என் கூட வெளிநாட்டு பார்ட்டியில் இருக்கும்போது மச்சான் ஏதாவது காசு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டால் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப்கிட்ட கேட்டு தான் வாங்கி தருவார். அவர் கதையும் அதே மாதிரி தான் இருக்கும். என்ன மாதிரி கையில் ₹1 இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒருவேளை அப்போ ஜெயம் ரவி சொன்னது உண்மைதானா அப்படின்ற மாதிரி இப்போ ரசிகர்கள் எல்லாமே கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.